23 வயசான கிறிஸ்மான்ற ஒரு பொண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணு டெவிலோட மறு உருவம்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. யார் இந்த கிறிஸ்மா? இந்த கிறிஸ்மாக்கு எதுக்காக இந்த தண்டனை கொடுத்துருக்காங்கன்றதையும் கேரளாவில் நடந்த இந்த கேஸை பற்றின ஃபுல் டீட்டெயில் ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஹாரர், மிஸ்ட்ரி, க்ரைம் ஸ்டோரிஸ்லாம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் அபி 2003 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷாரனும் கிரீஷ்மாவும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஷாரன் ஒரு மிடில் கிளாஸ் பையன். அந்த பையன் கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரத்தில் பாரசாலான்ற ஊரில் இருக்காங்க. அதே ஊரை சேர்ந்ததான் அந்த பொண்ணும். இவங்க 2 பேரும் கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் காலேஜில் சேர்ந்து படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இங்கிலீஷ் லிட்ரேச்சரும், இந்த பையன் ரேடியாலஜியும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இவங்க நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்திருக்காங்க. போக போக இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்பாகவும் மாறுது. இவங்க சேர்ந்து போகிற பிளேசஸ்லாம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் இந்த மாதிரி எடுத்து மெமரிஸும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நாளாக இவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப டீப்பாக போகுது. இதனால் யாருக்கும் தெரியாமல் ஒரு சீக்ரெட் மேரேஜும் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கிரீஷ்மாவுக்கு அவங்க வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்க. அந்த பையன் பணக்கார பையனாகவும் ஒரு இந்தியன் சோல்ஜர் மேனை அந்த பொண்ணுக்கு பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த பையனை பிடிச்சி போச்சு. அதனால் இந்த பொண்ணுகிட்ட கன்வின்ஸ் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் அந்த பொண்ணுக்கு ஒரு இடத்துல ஜாதகம் பார்க்குறாங்க. பார்த்த இடத்துல இவங்களோட ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் இறந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. நாளாக இந்த பொண்ணுக்கு அந்த அலைன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகுது. இந்த ஷாரன் பையன்கிட்ட இந்த மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஆனால் ஷாரன் இதை அக்செப்ட் பண்ணல. அந்த பையன் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ட்ரூவாக இருக்கனால அக்செப்ட் பண்ணாமலே விடுறாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த அலைன்ஸ் பார்த்த பையனோட என்கேஜ்மெண்ட்டும் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஷாரன் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் வச்சு பிளாக்மெயில் பண்ணிடுவாங்கன்றது ஒரு பயமும் அவங்களுக்கு ஏற்படுது. இதனால் அந்த பொண்ணு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்னன்னா, ஷாரனை கொலை பண்ணணும்னு. அந்த பொண்ணு அந்த பையனை யூஸ்வலாக மீட் பண்ணலான்னு கூப்பிட்றாங்க. அந்த பையன் குடிக்கிற தண்ணியில் ஹெவி டோஸ் பேராசிட்டமால் போட்டு அந்த பையனை குடிக்க வைக்கிறாங்க. அப்புறம் யார் வேகமாக ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஜூஸ் சேலஞ்சும் வைக்கிறாங்க. அந்த பையன் குடிக்கிற ஜூஸில் மட்டும் ஹெவி டோஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு குடிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு முறை 2 முறை இல்லை, பல முறை கொலை முயற்சியில் ஈடுபடுறாங்க. இருந்தாலும் இந்த பிளான்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அக்டோபர் 14, 2022 அந்த பொண்ணு இந்த பையனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்றாங்க. அந்த பையனும் அவங்க ஃப்ரெண்டும் வராங்க. அவங்க ஃப்ரெண்டு வெளியே வெயிட் பண்ணுறாங்க. அந்த பையன் மட்டும் உள்ளே போகிறாங்க. போனோடனே அந்த பொண்ணு ஒரு கஷாயத்தை கொடுக்குறாங்க. அந்த கஷாயத்தில் என்ன இருக்குன்னா, அந்த கஷாயத்தில் அந்த பொண்ணு பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து தான் அந்த பையனுக்கு கொடுக்குறாங்க. அந்த பையன் குடிச்சோடனே ரொம்ப கசக்குது அப்படின்னு சொன்னோடனே இன்னொரு ஜூஸை அந்த பொண்ணு கொடுக்குறாங்க. கஷாயம்னா கசக்க தான் செய்யும், இந்த மாதிரி இந்த ஜூஸை குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஜூஸை குடிக்கிறாங்க. குடிச்ச கொஞ்ச நேரத்துலேயே அந்த பையன் வாமிட்டாக எடுக்கிறாங்க. உடனே அந்த பையனும் அவங்க ஃப்ரெண்டும் பக்கத்தில் இருக்கிற ஒரு GH ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்த இடத்துல இந்த பையனுக்கு ஃபுட் பாய்சன் தான் ஏற்பட்டிருக்கு, அதான் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்து இந்த பையனும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே இந்த பொண்ணு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்னால் தான் இதெல்லாம் நடந்துச்சு, சாரின்னு. அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. என்னென்னா, அந்த பொண்ணு கொடுத்த ஜூஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சு, சாரின்னு சொல்கிறாங்க. இந்த பையன் அந்த பொண்ணுக்கு சமாதானம் படுத்துகிறாங்க. அதெல்லாம் ஒன்றாலாம் இருந்திருக்காது அப்படின்னு சமாதானமும் படுத்துகிறாங்க. கொஞ்ச நாள் ஆக அந்த பொண்ணு கொடுத்த பாய்சனால் அந்த பையனோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனை இறந்து போயிடுச்சு. உடனே இந்த பையனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அந்த பையன்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. எதனால் இப்படி ஆச்சு, ரீசெண்ட் டேஸில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு கேட்குறப்போ அந்த பையன் இந்த மாதிரி நான் கிருஷ்ணா வீட்டுக்கு போனேன், அங்கே அந்த பொண்ணு ஒரு ஜூஸ் கொடுத்துச்சு, அந்த ஜூஸ் குடித்ததுலேருந்து தான் இப்படி இருக்குன்னு அந்த பையன் ஒரு டவுட்டாக தான் சொல்கிறாங்க. என்னதான் ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸாக கொடுத்தாலும் அக்டோபர் 25, 2022 அந்த பையன் இறந்தும் போயிடுறாங்க.
இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து இன்வெஸ்டிகேட் வந்து பண்ணுறாங்க. இந்த பொண்ணு வந்து கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து கரெக்டாக இந்த பொண்ணு மேலே சந்தேகமே வராத மாதிரி ஆன்சர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. செகண்ட் முறை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக கூப்பிட்றாங்க. இந்த முறை அந்த பொண்ணுகிட்ட ஹார்ஷாக வந்து கேட்குறாங்க. உடனே இந்த பொண்ணு டாய்லெட்டில் இருக்கிற லைசாலை குடிச்சிட்டு அப்படியே விழுந்துடுறாங்க. உடனே இந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த பொண்ணுகிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. இந்த பொண்ணு உயிருக்கு போராடி இருக்கிற நிலமையில உண்மையை ஒத்துக்கிறாங்க. நான் தான் இந்த பையனுக்கு கஷாயத்தில் இந்த மாதிரி ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து கொடுத்து கொலை பண்ணேன்னு அந்த பொண்ணு ஒத்துக்கிறவும் செய்கிறாங்க. அக்டோபர் 31, 2022 இந்த பொண்ணை ஜெயிலில் வந்து போடுறாங்க. ஜெயிலுக்கு போன ஒரு வருஷத்துலேயே இந்த பொண்ணுக்கு வந்து பெயில் கிடைக்கும். இந்த பெயில் கிடைச்சி இந்த பொண்ணு வெளியே வராங்க. அப்பப்போ வந்து போக வரன்னு இருந்திருக்காங்க. இந்த கேஸ் கோர்ட்லேயும் வருது. அந்த கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு கூகுள் சர்ச்சில் வந்து தடையமே இல்லாமல் எப்படி வந்து கொலை பண்ணுறது, லைசாவில் வந்து குடிச்சா வந்து இறந்து போவாங்களா இல்லையா, எந்த ஹெபிடோஸை கொடுத்தா வந்து இறந்து போவாங்கன்ற எல்லா சர்ச்சும் பார்த்து தான் இந்த பையனை இந்த பொண்ணு கொலை பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட வந்து நீ எதுவும் பேசுறியாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உடனே அந்த பொண்ணு வந்து ஒரு லெட்டரை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா, எனக்கு 24 வயசு தான் ஆகுது, நான் இன்னும் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு வந்து தண்டனையை வந்து குறைச்சி தாங்கன்னு அந்த லெட்டரில் அந்த பொண்ணு எழுதி வந்து கொடுத்துருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் வந்து சில பேர் தான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப ட்ரூவாக இருப்பாங்க. அந்த ட்ரூவாக இருக்கிற பர்சன் தான் இந்த பையன். நீ பாய்சன் கொடுத்த 11 நாளுக்கு அப்புறம் தான் அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான். அந்த 11 நாளும் தண்ணி குடிக்காமல் உன் பேரை கூட சொல்லாமல் இந்த பொண்ணுனால தான் நான் இறந்தேன்னு சொல்லாமே அந்த பையன் வந்து இறந்து வந்து போயிட்டான். நீ ஒரு டெவிலோட மறு உருவம், அதனால தான் நீ இப்படிலாம் பண்ணியிருக்க அப்படின்னு கோர்ட்லேயே சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து கொலை முயற்சி வந்து செஞ்சதுனால வந்து 5 வருஷம் வந்து ஜெயில் தண்டனையும் 50,000 அவதாரமும் வந்து போடுறாங்க. அந்த பையனை கொலை பண்ணுறதுக்காக அழைச்சதுக்காக இந்த பொண்ணுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனையும் 1 லட்சம் அவதாரமும் வந்து போடுறாங்க. அந்த பையனை வந்து கொண்டதுக்கு 2 லட்சம் அவதாரமும் அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனையை வந்து கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு 17 வருஷம் ஜெயில் தண்டனையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணோட 35வது வயசில் தூக்கு தண்டனை கொடுப்போன்னு ஜட்ஜ்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த கேஸில் என்னோட தாட் என்னென்னா, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதில் ஒரு ஆளுக்கு வந்து பிடிக்கலைன்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து வெளியே வந்து மூவ் ஆன் ஆகி போயிடணும். அது எத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும். உங்களோட தாட் என்னன்றது கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.